Hello students, welcome to Merak Maths. நாம இப்போ பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 6ல வரக்கூடிய எக்ஸாம்பிள் சம் 6.9 பார்க்கலாம். Prove that cosecant theta minus sin theta, secant theta minus cos theta, tan theta plus cot theta is equal to 1 ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணனும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கலாம். cosecant theta minus sin theta, secant theta minus cos theta into tan theta plus cot theta எழுதியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன சேஞ்ச் பண்ண போறோம்னா cosecant theta-வை 1 by sin theta-னோ, secant theta-வை 1 by cos theta-னோ, tan theta-வை sin theta by cos theta-னோ, cot theta-வை cos theta by sin theta-னோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கொண்டு வர்றோம். எப்படின்னா cosecant theta இருக்க இடத்துல நம்ம 1 by sin theta எழுதினோம்னா அந்த minus sin theta அப்படியே எழுதிக்கலாம். அடுத்ததா secant theta இருக்க இடத்துல 1 by cos theta எழுதும்போது இந்த minus cos theta-வை அப்படியே பக்கத்துல கொண்டு வந்துடலாம். அடுத்ததா tan theta-வுக்கு sin theta by cos theta எழுதியாச்சு, பிளஸ் போட்டுட்டு cot theta-வுக்கு cos theta by sin theta எழுதியாச்சு. இப்போ இந்த ஸ்டெப் முடிஞ்சு. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா நம்ம டினாமினேட்டர் சேம் பண்றதுக்காக நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது 1 by sin theta minus sin theta எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கிறது என்னன்னா 1 minus sin square theta by sin theta ன்னு இருக்கும். இதை எப்படி எல்சிஎம் எடுக்கிறதுன்னு எக்ஸாம்பிள் சம் 6.4ல நம்ம பார்த்துருக்கோம். அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு. அடுத்ததா 1 by cos theta minus cos thetaன்றத எல்சிஎம் எடுக்கும்போது 1 minus cos square theta by cos theta ன்னு கிடைக்கும். அடுத்ததா இன்டு போட்டுக்கலாம் sin theta by cos theta plus cos theta by sin theta. இதை எல்சிஎம் எடுக்கும்போது இதோட டினாமினேட்டர் நமக்கு என்ன கிடைக்கும்னா sin theta by cos theta கிடைக்கும். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது cos square theta sin square theta ன்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துலயும் சேஞ்ச் பண்றோம். என்னன்னா 1 minus sin square theta அப்படின்றத cos square theta-வுக்கு ஈக்குவல். இந்த ஐடென்டிட்டில இது ஈக்குவல். அடுத்தது 1 minus cos square theta-ன்றது sin square theta-னோ, sin square theta plus cos square theta is equal to 1 ன்னு நம்ம இதோட வேல்யூவை நம்ம இப்ப கொண்டு வரோம். இந்த ஸ்டெப்ல கொண்டு வரோம். 1 minus sin square theta-ன்றத cos square theta-ன்னு எழுதியாச்சு. அடுத்ததா 1 minus cos square theta-ன்றத sin square theta-ன்னு எழுதியாச்சு. sin square theta plus cos square theta-ன்றோட வேல்யூ 1ன்றதையும் எழுதியாச்சு. இப்போ டினாமினேட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா sin theta cos theta sin theta cos theta-வா இருக்கு. இதை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா sin square theta into cos square theta கிடைக்கும். இப்போ இதை மொத்தமா பார்க்கும்போது cos square theta sin square theta-வோட வேல்யூ 1, sin square theta cos square theta-வோட வேல்யூ 1. எல்லாமே நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும்னா 1 தான் கிடைக்கும். இப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்தாச்சு. சம் புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.